பூமி மனிதர்களுக்கான ஒரு அழகான இல்லம். அமைதி, வளர்ச்சி, மகிழ்ச்சி நிறைந்த உலகம். ஆனால் போர் ஏற்படும் போது இந்த அழகு அழிவாக மாறுகிறது. இந்த உலகம் அமைதியால் மட்டுமே செழிக்கிறது. பசுமையும் வளமும் அதன் அடையாளம். கடலும் வானமும் கூட அமைதியின் தூதுவர்களாகவே இருக்கின்றன. ஆனால் போர் மேகங்கள் சூழ்ந்தால் அனைத்தும் நிமிஷத்தில் மாறிவிடும். போர் தொடங்கும் போது முதலில் தாக்கப்படுவது மனித வாழ்வுதான். குண்டுவீச்சுகள், தாக்குதல்கள், ஆயுத மோதல்கள் மனித சமூகத்தை உடனடியாக பாதிக்கின்றன. அமைதியான தெருக்கள் போர்க்களங்களாக மாறுகின்றன. பயமும் பதற்றமும் எங்கும் பரவுகிறது. ஒவ்வொரு வெடிப்பும் ஒரு கனவை சிதைக்கிறது, ஒரு வாழ்க்கையை அழிக்கிறது. நிமிடங்களில் கட்டியெழுப்பப்பட்ட நாகரிகம் தரைமட்டமாக்கப்படுகிறது. போரின் மிகப்பெரிய விளைவு உயிரிழப்புகள். ஆயிரக்கணக்கான பொதுமக்கள், குழந்தைகள், வீரர்கள் உயிரிழக்கின்றனர். பலர் காயமடைந்து வாழ்நாள் முழுவதும் துன்பம் அனுபவிக்கின்றனர். மருத்துவமனைகள் காயமடைந்தவர்களால் நிரம்பி வழிகின்றன. மருந்துகள் மற்றும் சிகிச்சைக்கு தட்டுப்பாடு ஏற்படுகிறது. மில்லியன் கணக்கான மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு அகதிகளாக மாற்றப்படுகின்றனர். அவர்கள் உணவு, தண்ணீர், பாதுகாப்பு ஆகியவற்றை இழக்கின்றனர். குழந்தைகளின் எதிர்காலம் போரினால் கேள்விக்குறியாகிறது. அவர்கள் கல்வியையும் அமைதியையும் இழக்கிறார்கள். பிரிந்த குடும்பங்களின் கண்ணீர் போரின் ஆறாத வடுவாக மாறப்படுகிறது. அடிப்படை தேவைகளுக்காக அவர்கள் ஒவ்வொரு நாளும் போராட வேண்டியுள்ளது. மனித உயிர்களின் மதிப்பு போர்க்களத்தில் மறந்து போகிறது. இந்த துயரங்களுக்கு யார் பொறுப்பு? போர் எப்போதும் தீர்வாகாது. போர் நிலத்தையும் கடுமையாக பாதிக்கிறது. காடுகள் எரிகின்றன. நிலங்கள் வெடிகுண்டுகளால் சேதமடைகின்றன. விவசாயம் செய்ய முடியாத நிலமாக மாறுகிறது. மண்ணின் வளம் அழிக்கப்படுகிறது. செடி கொடிகள் கூட உயிர் வாழ முடியாமல் போகிறது. கடல்சார் சூழலும் பாதிக்கப்படுகிறது. கப்பல்கள் அழிவதால் எண்ணெய் கசிவு ஏற்படுகிறது. இதனால் மீன்கள் மற்றும் கடல் உயிரினங்கள் அழிகின்றன. 1000 ஆண்டுகள் வாழ்ந்த கடல் வாழ் உயிரினங்கள் சில நாட்களில் அழிகின்றன. போரின் போது வெடிப்புகள் மற்றும் தீப்பற்றுதல் காரணமாக காற்று மாசுபடுகிறது. இது மனிதர்களின் உடல் நலத்தையும் பாதிக்கிறது. சுவாசிக்கும் காற்றே நஞ்சாக மாறுகிறது. இது தலைமுறைகளை பாதிக்கிறது. இயற்கை அன்னை அழுவதை நாம் கேட்கிறோமா? போர் இயற்கையின் எதிரி. போர் ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை மிக மோசமாக பாதிக்கிறது. தொழிற்சாலைகள் அழிக்கப்படுகின்றன. வேலை வாய்ப்புகள் குறைகின்றன. மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை இழக்கின்றனர். சாலை, பாலம், மருத்துவமனை, பள்ளி போன்ற முக்கிய கட்டமைப்புகள் சேதமடைகின்றன. பள்ளிக்கூடங்கள் மூடப்படுகின்றன. ஒரு தலைமுறையின் அறிவு வளர்ச்சி தடுக்கப்படுகிறது. பொருளாதார சக்கரம் சுழல மறிக்கிறது. வறுமை எங்கும் தலைவிரித்தாடுகிறது. நாட்டின் வளர்ச்சி பல ஆண்டுகள் பின்னுக்கு தள்ளப்படுகிறது. விலைவாசி உயர்வு சாமானிய மக்களின் வாழ்வை நரகமாக்குகிறது. கடன் சுமை நாட்டைச் சுற்றியுள்ள சங்கிலியாக மாறுகிறது. உற்பத்தி நின்று போகிறது. செல்வம் அழிந்து போகிறது. ஆயுதங்களுக்காக செலவிடப்படும் பணம் மக்களின் வாழ்வாதாரத்தை அழித்துவிடுகிறது. போர் அழிவை மட்டுமே தருகிறது. மனித உயிர்கள், இயற்கை, பொருளாதாரம் அனைத்தும் பாதிக்கப்படுகின்றன. அமைதிதான் உலகின் உண்மையான வளர்ச்சி பாதை. நாம் அனைவரும் அமைதியை பாதுகாக்க வேண்டும். மீண்டும் ஒரு பசுமையான உலகை நாம் உருவாக்க முடியும். அமைதி நிலவும் போது மட்டுமே சிரிப்பு ஒலிக்கிறது. ஒற்றுமையே போரை வெல்லும் மிகப்பெரிய ஆயுதம். இந்த உலகத்தை பாதுகாப்பது நம் அனைவரின் கடமை. அமைதியே நம் சந்ததிக்கு நாம் தரும் மிகப்பெரிய பரிசு. போரை நிறுத்துவோம், அமைதியை வளர்ப்போம். நன்றி. அமைதி